ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் வணக்கம். வரலாற்று சிறப்பு மிக்க நிமிடங்களை, தருணங்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலிருந்து இருவரும் நாடுகள், இந்திய சீன நாடுகளின் இருவரும் தலைவர்களுடைய சந்திப்பு உலக அரங்கில் கவனிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு சார்ந்த சந்திப்பாக இது அமைகிறது. முறையான சந்திப்பல்ல, முறையற்ற சந்திப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முறையான சந்திப்புக்குண்டான அத்தனை பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் இந்த 2 நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சந்திப்புடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்புடைய நிறைவு கட்டத்தில் இப்ப நம்ம இருக்கோம். அந்த சந்திப்பு நிறைவடைய காத்து கொண்டிருக்கிறது. என்னென்ன அம்சங்கள்லாம் பேசியிருக்காங்கன்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அம்சங்கள் தெரியவில்லை என்றாலும் எந்தெந்த தலைப்புகளில் இருவரும் தலைவர்கள் தொட்டு உரையாடி இருக்கிறார்கள்ங்கிற ஒரு அம்சங்கள் நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த தருணத்தில் இது சார்ந்த எந்தெந்த விவகாரங்களில் அவர்கள் பேசியிருக்கக்கூடும், இருவரும் நாடுகளுக்கும் இதனால் சாதக பாதகங்கள் என்னவாக அமையப் போகின்றன என்பது போன்ற பல அம்சங்களை பேச போறோம். இதற்காக பல துறை சார்ந்த நிபுணர்கள் நம்மோட அரங்கத்தில் இணைய போறாங்க. இந்த தருணத்தில் பொருளாதார நிபுணர் திரு சத்யகுமார் நம்முடன் அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். வணக்கம். அடுத்ததாக பேராசிரியர் திரு கிளாட்சன் அவர்கள் நம்முடன் இணைய இருக்கிறார்கள். அதே போல சிபிஎம்மிலிருந்து திரு கனகராஜ் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவர்களுடையும் தொடர்ந்து பேசலாம். திரு சத்யகுமார், நேற்றுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. மகாபலிபுரத்தை அவங்க ப்ரெசன்ட் பண்ண விதம், அது உலக நாடுகள் கவனித்த விதம் அப்படிங்கிற அம்சங்கள், கலை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் அற்புதமாக இருந்தது. அதை கடந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பேசியிருக்க கூடும்ன்றதை நம்ம இந்த நிகழ்ச்சியோட மத்திய பகுதியிலோ இறுதி பகுதியிலோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுப்போம். யாராவது ஒரு அஃபிஷியல்ஸ் அதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒட்டுமொத்த இந்த 2 நாளோட ஒரு சம்மப் கொடுத்தீங்கன்னா என்னென்ன அம்சங்களை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சைனாவோட இந்த ரிலேஷன்ஷிப்பை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெனியூ பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா ரெனியூ அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பாரத நாடும் சைனாவும் பல வருடங்களாக சிவிலைசேஷன் வழியாக கனெக்டடாக இருக்காங்க. இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாமல்லபுரத்தில் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணது இந்த டைமில் ஏன் பண்ணுறாருன்னா, இந்தியா இன்னைக்கு வீக் கண்ட்ரி கிடையாது. இன்னைக்கு இந்தியா பிகம் அ ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அதாவது இந்தியா ஒரு வல்லரசு நாடாக ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்தாச்சு. காரணம்னா குளோபலாக கனெக்ட் ஆகிருக்கும். வர்த்தக ரீதியாகவும் சைனாக்கு இந்தியா வல்லரசு நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாடாகவும், வல்லரசு நாடுக்கு தேவைப்பட நாடும் தேவை, நம்மளும் வல்லரசு ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்தாச்சு. காரணம் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 19th செஞ்சுரி ஆகப்பட்டது யூரோப்பனைசேஷன். 20th செஞ்சுரி ஆகப்பட்டது அமெரிக்கனைசேஷன் பார்ட்னரிங் வித் சைனா. 21st செஞ்சுரி ஆகப்பட்டது அமெரிக்கா இல்லாம இந்தியா பார்ட்னரிங் வித் சைனா. அதுக்கான வழி வந்துச்சு பாருங்க. எப்படின்னா, யூஎஸ் சைனா ட்ரேட் வார் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி யூஎஸ் சைனா ரிலேஷன்ஷிப் வீக் ஆயிட்டு இருக்கு. சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ் ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்தியா தான் ஸ்ட்ரென்த் மோட்ல இருக்கு, ஸ்ட்ராங் கண்ட்ரியா வந்துகிட்டு இருக்கு. இந்த முதல் சுற்றுல உங்களுடைய கருத்துல இருந்து ஒரு மையமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். எதிர்வரக்கூடிய நூற்றாண்டுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இல்ல எதிர்வரக்கூடிய நூற்றாண்டோட பொருளாதாரத்தை அழைச்சிட்டு போகக்கூடிய நாடுகளா 2 நாடுகள் அழைச்சிட்டு போறதை விட வழிகாட்டுற நாடா இந்தியா தான் அமையுங்கிறது. அதுல மாமல்லபுரம் முக்கியமா ஒரு பெரிய டெஸ்டினேஷன். தமிழ்நாடு தான் அதுல முக்கிய பங்கு கொடுக்க போகுதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா யார் இந்தியன் ஓஷனை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலக வணிகத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப பாரத நாடுன்னு சொல்லும் பொழுது தமிழ்நாடு ஸ்டேட் தான் நம்மளோட இந்தியன் ஓஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்டு ஸ்டேட்ங்கிறதுனாலையும் நம்ம மாமல்லபுரத்தினால தான் உலக வணிகமே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரி, எதிர்வரும் நூற்றாண்டுக்கான 2 நாடுகளும் வழிகாட்டுறாங்க மற்ற நாடுகளுக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பேசலாம். இந்த தினத்தில் நம்மளோட மதுரை அரங்கத்திலிருந்து திரு கனகராஜ் இணைகிறார். சிபிஎம்மிலிருந்து உரையாடலாம். வணக்கம் திரு கனகராஜ். 2 நாள் சந்திப்பை பார்த்துட்டு இருப்பீங்க. பல அம்சங்கள் 2 நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னென்ன தலைப்புகள் உரையாடக்கூடிய, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரி அம்சங்களையும் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
இதை கடந்து இந்த ரெண்டு தலைவர்களுக்கு இடையிலான ஒரு பெரிய ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உருவாயிருக்குன்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. நீங்க அந்த கெமிஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த வல்லரசுங்கிற கான்செப்டை நான் எப்போதுமே ஏற்றுக்கலை. உலகத்திலேயே நீங்கள் எல்லா ஒரு தேசபக்தி உள்ள மனிதனும் தன்னுடைய நாடு வல்லரசுன்னா, இந்தியா ஒரு வல்லரசு, சீனா ஒரு வல்லரசு, பாகிஸ்தான் ஒரு வல்லரசு, அப்புறம் பர்மா ஒரு வல்லரசு, எல்லாரும் அடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அமெரிக்கா இன்றைக்கி வல்லரசு அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனவே நல்லரசு என்பது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது அப்பப்போ அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஊடகங்களின் மூலமாக அப்படியே தங்களுக்கு தானே பூஸ்ட் கொடுத்துக்கிறது. இல்ல, அது தலைவர்களுக்கு இடையிலான ஒரு நல்ல இணக்கம் தானே அது. நீங்க இந்த நேரத்துக்கான இந்த சூழல்ல இருவரும் தலைவர்களுக்கு இடையில் ஊடகங்கள் கொடுக்கக்கூடியது அப்படின்னு நீங்க ஒரு பதத்தை பயன்படுத்தினாலும் இரு தலைவர்களுக்குமான நல்ல புரிதல், நல்ல அன்பு பரிமாற்றம் அப்படிங்கறதானே அதோட பொருள். இங்கேருந்து திடீர்னு ஒரு நாள் யார்ட்டையும் சொல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு போய் நவாஸ் ஷெரீஃபை கட்டி பிடிச்சாரு. நவாஸ் ஷெரீஃப் நரேந்திர மோடி அவர்களுடைய தாயாருக்கு எதுலேயோ நெய்த சேலையெல்லாம் கொடுத்து விட்டாரு. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா என்ன? சரி, ப்ராப்ளம் என்ன? நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதுக்கு பதிலாக கண்டென்ட்டை பேசுங்க. கண்டென்ட் என்னென்னா, இன்றைக்கி கரெக்டு, நீங்கள் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு வர்த்தக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வர்த்தக யுத்தத்தால் அவங்க ரெண்டு பேருக்கும் பாதிப்பு ஏற்படும். இதனால் ஏற்படுகிற பாதிப்பை நம்ம ரெண்டு பேரும் நம்மக்கும் சீனாவுக்கும் ஒரு உறவு வந்தால் இந்தியாவுக்கு லாபம் இருக்கும், சைனாவுக்கும் லாபம் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி அமெரிக்காவும் முடிவு பண்ணிச்சு. பட் அமெரிக்கா, நீங்கள் ஹவுடி மோடி போயிட்டு வந்தார், என்ன நடந்தது? வர்த்தக ஒப்பந்தம். நீங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது இருக்கட்டும், இந்தியாவின் தந்தைன்னு அவரை பாராட்டினார், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ரெண்டு பேரும் அப்படித்தானே ரொம்ப இதை விட க்ளோஸாக இருந்தாங்கல்ல. அநேகமா சீன அதிபர் அப்படி இந்தியாவினுடைய ஊடகங்கள் சொல்லல. நேற்று நம்ம நிகழ்ச்சியில நேர்பட பேச நிகழ்ச்சியில திரு அருணன் கலந்துக்கிட்டாரு. அவர் பயன்படுத்தின ஒரு பதம், அதுதான் உங்ககிட்ட நான் அதை பரிமாறிக்கிட்டேன். தொடரலாம் திரு என்ன அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது என்பதெல்லாம் ரெண்டு பேருடைய தேவையிலிருந்து தான். நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தேவை இருந்தது. எனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பிரச்சனை வந்ததுன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தன்னுடைய கடற்படையை அனுப்புவதற்கு அமெரிக்கா தவறியதில்லை. ஆனால் இன்னைக்கு இந்தியாவினுடைய தேவை அமெரிக்காவுக்கு இருந்தது. எனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நரேந்திர மோடிக்கு பாஸ்போர்ட்டே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அமெரிக்கா, நிலைமைகள் மாறின பிறகு நீங்கள் இந்தியாவின் தந்தைன்னு அது பட்டம் கொடுக்குது. ஸோ பிரச்சனை என்னன்னா, பூகோள அரசியலும் பொருளாதாரமும் உலக அரசியலில் ஏற்படுகிற நிர்பந்தமும் தான் தலைவர்களுக்கிடையே இதை கொண்டு வருகிறதே தவிர இயல்பான நட்பு என்கிற அளவில் இன்றைக்கு அது இல்லை. அதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ரெண்டு பேரும் ஈடுபடுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த முயற்சி வெற்றி பெற்றால் மிக மிக நல்லது. இப்போ எனக்கு முன்னால் பேசினவர் ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் சீன பொருட்களை பகிஷ்கரிப்போன்னு சொன்னார். அந்த கேம்பெயின் ஏன் வருது? இந்தியாவுக்குள்ள சீனாவினுடைய பொருட்கள் ஏராளமாக வருதுங்கிறதுனால அந்த இது வருது. ஸோ இந்தியாவினால் ஏற்றுமதி பண்ண முடியும்னு வச்சுங்க. இப்போ சுதேசியை பற்றியெல்லாம் பேசுவாங்க. சீனா அவங்க உற்பத்திக்கு மிக அதிகமாக பயன்படுத்துகிற அயன் ஓர் இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி ஆகிறது. நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரே பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொன்னார், எங்கள் சீனாவுக்கு வேல்யூ அடிஷனே இல்லாமல் முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்படியே ரா ஓரை ஏற்றுமதி பண்ணுறீங்க. இங்கேயே தொழிற்சாலை தொடங்குனீங்கன்னா நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் இரும்பை எக்கை சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யலாமேன்னு சொல்கிறோம்.
ஸோ இதில் எல்லாம் ஒரு உடன்பாடு வருவதற்கு இவர்கள் 2 பேரும் முயற்சித்தால் நல்லது. அதுதாங்க இதில் முக்கியம். குழம்பு அந்த குழம்பு நல்லா இருந்தது, இந்த கறி நல்லா இருந்தது, 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, 2 பேரும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. யார் 2 பேரும் முகத்தை கடுகடுன்னு இதுவரை உலகத்தில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க? ஸோ நீங்கள் ஃபார்மை மட்டும் எடுக்கிற கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த இருக்கிற பிஆர் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவில் எக்கானமி மிகப்பெரிய அளவுக்கு தலைகுப்புற விழுந்து கிடக்கிற நிலையில் இதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஏதோ இந்தியாவையே மாற்றிட போகுது என்பது போன்ற தோற்றத்தில் பேசுவது சரியல்ல என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே 2 பேரும் நமக்கு இடையில் ட்ரேட் டெபிசிட் இருக்குது. சைனா ஏராளமான பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. சைனா நம்மிடம் இருந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான முறையில் இந்த ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட வேண்டும். நமக்கும் அவங்களுக்கும் எல்லையில் ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை இருக்குது. அது சைனாவுக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளோடு இருக்குது. இந்தியாவினுடைய எல்லைப்புறங்கள் பொதுவாக மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை இல்லாத இடங்களில் சர்வதேச எல்லை மட்டும் இருக்கும். இந்தியாவுக்கு தான் பக்கத்து நாடுகளோடு சர்வதேச எல்லை இருக்குது, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்குது. இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது இருதரப்பு உறவுகளில் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. வர்த்தகம் அப்படிங்கிறது இருவரு நாடுகளுக்கு இடையில ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் நீங்கள் சீன பொருட்களை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுல இங்கே சிக்கல் இருக்குது. இந்த தீபாவளி இன்னும் ஒரு 2 வாரத்தில் வரப்போகுது. சீன பட்டாசு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இப்போது கனகராஜ் அவர்கள், நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது ஓப்பன் இன்விடேஷன் அவருக்கும் டேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதாவது சீன பொருட்களை பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. சீன பொருளை பேன் பண்ணணும்னு சொன்னமே தவிர சீன உறவை தடுக்கணும்னு சொல்லலை. புரிஞ்சுக்கோங்க, சீன உறவை தடுக்கணும்னு சொல்லலை. அதில் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தாருன்னா அவர் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு, அதில் எல்லா பார்ட்டியும் இருந்தாங்க. அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இருந்தாங்க. அதில் அந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனாவுடைய பொருட்களுக்கு டாரிஃப் எப்படி ஏற்றணும், எம்எஸ்எம்இ அஃபெக்ட் ஆகுது, குறுசிறு தொழில் அஃபெக்ட் ஆகுது, குறுசிறு வணிகள் அஃபெக்ட் ஆகிறாங்க, அது எப்படி சரிப்படுத்தணும்ன்றத பற்றி பேசினதை வச்சு தான் அந்த கருத்தரங்கமே நடத்தினது. அதை மையப்படுத்தி கேட்டதுனால அந்த பதில் அவருக்கு சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பி சொல்றேன், தமிழ்நாடு மக்களுக்கு முழுக்க சொல்றேன், அந்த கான்ஃபரன்ஸ் நடத்தினது சீன பொருளை பேன் பண்றதுக்காக. குறுசிறு தொழில் எது அஃபெக்ட் ஆகுதோ அதை பத்தி. சீன உறவுகளை வரவேற்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பிரசிடென்ட் ஜாய் சின்பிங் அவர்கள் அந்த பொருளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொருளை பார்க்கறாருன்னா அதனால வணிகம் ஏறப்போகுது. இங்க இருக்கக்கூடிய குறுசிறு தொழில் பண்றவங்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அமையும். நான் தொடர்ந்து பத்தி பேசலாம். இந்த தருணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, பட்டால் நெய்யப்பட்ட அந்த பட்ட ஆடையில அவருடைய புகைப்படம் நெய்யப்பட்ட அந்த ஒரு பரிசு. கண்டிப்பா வரலாற்று பட்டுக்கும் சைனா இந்தியா 3 பட்டு தான் மையம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த தருணத்தில் ஒரு முக்கியமான பரிசை அன்பளிப்பை அளிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த பட்டால் நெய்யப்பட்ட சால்வை, அவருடைய உருவம் பதித்திருக்கக்கூடிய அந்த சால்வை பிரதமர் மோடி பரிசளிக்கிறார். அந்த நட்புன்றது இன்னும் ஆழமான ஒன்றாக போயிட்டுருக்கு. பட்டுப்பாதை அப்படிங்கிறது, பட்டுப்பாதைன்றது இந்த தருணத்தில் ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் இருக்கு. அதை எப்படி கையாள போறாங்க, அதெல்லாம் பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக அமைகிறது பட்டு சால்வை. அதன் பிறகு ஒரு பட்டு புடவையும் இப்போ பிரதமர் மோடி பரிசளித்திருக்கிறார். பட்டுங்கிறது எப்படி இந்தியாவுக்கு வந்தது, தமிழகத்திற்கு வந்தது, காஞ்சி எப்படி அதை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் பல வரலாற்று தகவல்கள் இதில் புதைந்திருக்கிறது. ஸோ அதை திருப்பி கொடுக்குற வகையில் இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம் அப்படின்னு. அதே போல் ஜி ஜின்பிங் அவரும் ஒரு நினைவு சின்னத்தை கொடுக்குறாரு, ஒரு பரிசு அன்பளிப்பை கொடுக்குறாரு. ஒரு பிளேட்டில் அவருடைய பிரதமர் மோடியுடைய புகைப்படம் பறித்திருக்கு, ஒரு பீங்கான் பிளேட்டா. மிகப்பெரிய பிரசித்தி வாய்ந்த பொருள் சீனா நாட்டினுடைய பீங்கான். அதில் சீன களிமண்ணால் செய்யப்பட்டது. உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற இடங்கள்லேருந்து வரக்கூடியது சீன பீங்கான். அதை சீன பீங்கானை அவருடைய படம் பொறித்து அவருக்கு தராங்க. அதான் 2 பேரும் பரஸ்பரம் அன்பளிப்பு சார்ந்த விஷயங்களை பரிமாறிக்கிறாங்க. அவங்களுடைய நினைவுகள் அது இருக்கும் அப்படிங்கிறது சிறப்பு. திரு சத்யகுமார், நீங்கள் தொடர்ந்துட்டு இருந்தீங்க அந்த விஷயங்கள் சீன பொருட்கள் அப்படின்னு. ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கும் போது ட்ரேடை மையப்படுத்தி தான் கண்டிப்பாக, ட்ரேடு இல்லாமல் என்ன 2 நாடுகளுக்கு இடையில நட்பு இருக்க போகுது? இருபெரும் தலைவர்கள் சந்திச்சு பேசிக்கலாம். மோடி எத்தனையோ நாடுகளுக்கு போறாரு, அது எல்லாமே வர்த்தகம் அப்படிங்கிறது மையப்படுத்தி தானே இருக்கு. அப்படி அந்த அடிப்படையில் நீங்கள் சீன பொருட்களுக்கு வரி, நீங்கள் தடை அப்படிங்கிறத எடுத்துருங்களேன், வரி அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலே
பிணக்கு தானே ஏற்படுது. சீனாவுக்கும் அமெரிக்குமான பிணக்குன்றது இந்த இடத்துல ஏற்படுது, வரி அப்படிங்கிற விஷயத்தானே ஏற்படுது. ஸோ அந்த உறவுன்றது நீங்க சீன பொருட்களுக்கு தடையோ அல்லது சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்போ இந்த உறவுல பிணக்கத்தை ஏற்படுத்திடாதா? கரெக்ட். அதுக்கு தான் இந்த இன்னொரு மாடல் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் சஜஸ்ட் பண்றாரு. என்னன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை, அதான் மேக் இன் இந்தியா திட்டமே, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்து இந்தியாவில் போட்டு இங்க மேனுஃபேக்சர் பண்ணி உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போங்க, வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, எங்க நாட்டுக்கும் சப்ளை பண்ணுங்கன்றார். அதனால என்ன நடக்கும்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அவ்வளோ டாக்ஸ் கட்ட வேணாம். மூணாவது என்னன்னா, நிறைய இன்சென்டிவ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றவங்க கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வாரம் முன்னாடி வந்த டாக்ஸ் ரேட் எடுத்து பாருங்க. இப்போ டாக்ஸ் ரேட் வந்து ஏசியாலேயே கம்மியா இருக்கக்கூடிய நாடு பாரத நாடு தான். 15% தான் டாக்ஸ் புது மேனுஃபேக்சரிங் நீங்க தொடங்கினீங்கன்னா. சரி, பழைய மேனுஃபேக்சரிங் என்டிட்டியா இருந்தா கூட இன்னைக்கு 22% தான். இந்த மாதிரி வந்து வரி குறைப்பு பண்ணி, அதாவது நேர்முக வரியை குறைச்சு அவங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த பொருட்களுடைய ஜிஎஸ்டியும் கம்மி பண்ணி இன்னைக்கு வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல வந்து மேக் இன் இந்தியா ஹப்பா இந்தியாவை ஆக்கிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த சீன உறவை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சீனா வந்து $20 பில்லியன் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்க. $20 பில்லியன். சீனாவுடைய என்டையர் எக்கானமி பாத்தீங்கன்னா 13 ட்ரில்லியன். ஆனாலும் 20 பில்லியன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, அது சொச்சம் தான். ஆனாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முழுசா கொண்டு வரல. $2 பில்லியன் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட $18 பில்லியன் வரல. காரணம் என்னன்னா, சீனாவும் இந்தியாவும் காம்படிட்டர் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கான பார்ட்னர்ஷிப் என்டர் பண்றாங்க, அதுக்காக சிந்திக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல சீனா வந்து அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் வீக் ஆனதுனால, அமெரிக்கா சீனா மேல டாக்ஸ் போடுறதுனால, அடுத்தபடியா பண்ண போறது என்னன்னா, இந்தியா யுஎஸ்க்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது சீனா வந்து இந்தியாவோட முதலீடு அப்படிங்கிற தன்மையில வரும். அது பிரச்சனை ஏற்படுத்தாதுன்றீங்க? கண்டிப்பா ஏற்படுத்தாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா இங்க மேனுஃபேக்சர் பண்ண போறோம். இந்த நாட்டில் 130 கோடி பாப்புலேஷன் இருக்காங்க. சீனா வேணா அந்த ப்ராடக்ட் கூட அவங்க கொண்டு போய்க்கலாம். 140 கோடி பாப்புலேஷன். அதை தாண்டி நம்ம அமெரிக்காவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அங்க வந்து அமெரிக்கா ட்ரேட் வார் வந்து இந்தியா அமெரிக்கா கிடையாது. இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளை வச்சு பேசலாம். இந்தியா, சீனா, அமெரிக்கா, இந்த ட்ரையாங்கிள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக நம்முடைய அரங்கத்தில் திரு கிளாட்சன் பேராசிரியர் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம இருதரப்பு உறவுகள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். நமக்கு நேரம் இருக்குது. இன்னும் தலைவர்களும் சொல்லணும் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு. இப்போ பார்த்துட்டு நம்ம காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பரிசுகள் பரஸ்பரம் பரிமாறிக்கிறது. இந்த 2 நாள் நிகழ்வுகளை தொடர்ந்து கவனிச்சிருப்பீங்க. நேற்று அவளுடைய கலந்துரையாடல், அவங்க போய் பார்த்த இடம், அவங்களுக்குள்ள இருந்த அந்த இணக்கம், இன்றைய தினம் பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இந்த 2 நாட்களுமே நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, சந்திப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நல்லிணக்கத்தின் காரணமான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கணும். நம்ம இதன் விளைவாக வரக்கூடிய ஒப்பந்தங்களோ அல்லது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களோ வர்த்தக சார்ந்த விஷயங்களோ அதுக்கு வந்து இது ஒரு அடித்தளமாக தான் அமையும். நேரடியாக அதில் உடனடியான ஆதிக்கம் செலுத்தலைனாலும் அதுக்கு ஒரு பின்னணியாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு, நீண்ட கால பலன்கள் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஆறாமரை இருந்து ஒரு விஷயத்தை பார்த்து கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியுது நமக்குள்ள எவ்வளோ ஒத்துமைகள் இருக்குது அப்படின்னு. இல்லை, நான் இந்த ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா, நம்ம இந்த அம்சங்களை பேசுவதற்கு முன்பு நீங்கள் பல அந்த 2 நாடுகளின் உறவுகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நபர், பேராசிரியர்ன்றதுனால அதை கேட்குறேன். இந்த சந்திப்பு பர்டிகுலர் அந்த 2 தலைவர்களிடையிலான சந்திப்பு நம்ம இப்போ காட்சிகளை பார்த்துருக்கோம். இது உட்பட இது மாதிரியான சந்திப்பு உலக அளவில் வேற நடந்திருக்கிறதா? இல்லை வழக்கமாக 2 நாட்டு தலைவர்கள் சந்திச்சுட்டா என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குமோ அதே தான், ஒன்றும் பிரம்மாண்டம்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் நடந்திருக்கு. இன்னொரு சொல்ல போனால் பாலஸ்தீன் நாட்டில் சண்டை உக்கரத்தில் இருந்தபோது கேம்ப் டேவிட் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி சந்திப்பில் வந்தது தான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கா நாடுகளில் நிறைய இந்த மாதிரி ட்ராக் டு டயலாக் அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். குறிப்பாக வந்து எந்த நாட்டுடைய நேரடி உறவுகள் இருக்கோ அல்லது உறவில் ஏதாவது ஒரு நலிவுத்தன்மை ஏற்பட்டிருந்தது அல்லது ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான நிலைமை இருக்குதோ அந்த நேரங்களில் இந்த மாதிரியான சந்திப்புகளை ஏற்படுத்துறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் இது எப்படி நடக்கும்னா, 2 நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை களங்கள் ஒன்றா சேர்ந்து ஏன் அதை முன்னெடுத்து செல்லக்கூடாது அப்படிங்கிற அவங்களுடைய உந்துதலின் பேரில் தான் முதல்ல ஆரம்பிக்கும். அதுதான் இதுவும் தோக்லாமில் நடந்த அந்த மிகப்பெரிய பிரச்சனை சர்ச்சைக்கு அப்புறம்
ஊஹான் நடந்துச்சு. ஊஹானுக்கு அப்புறம் இது நடக்குதுங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச. சத்யகுமார் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நீங்க வருவதற்கு முன்பு குறிப்பிட்டார், இது வந்து உறவை வந்து புதுப்பிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு அப்படின்னு. அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வந்து போர் அந்த காலகட்டம் 62 காலகட்டங்களை கடந்து வந்துருங்களேன், எந்த தலைவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பே முன்னெடுக்கலையா? முடங்கியே கடந்ததா? அப்படியெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ போர் இப்போ டெங் ஜியாஓபிங் அவருடைய காலகட்டத்தில் இது இந்திய பிரதமரே எவ்வளோ முறை சீனாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. அப்போ என்ன நடந்தது? இது மாதிரி நடக்கலையா என்ன? அப்படி கிடையாது, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. எப்படி நடக்குதுன்னா, இந்த மாதிரியான ஒரு ட்ராக் 2 அப்படின்னு நம்ம சொல்கிறதுல இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வெறும் உறவு ரீதியான மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம், அது நான் பாதுகாப்பு விஷயங்கள் தனியாக பார்த்துக்குவோம், வர்த்தக ரீதியாக தனியாக பார்த்துக்குவோம், உறவுகள் மேம்படுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளாக பார்க்குறோம். இதுக்கு கலாச்சார விஷயங்கள் ஒரு அடித்தளமாக அமையுது தான் முதல்ல சொன்னேன் நான். ஆனால் கலாச்சார விஷயங்கள் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய கலாச்சாரத்தையும் சரி சீன கலாச்சாரத்தையும் பார்த்திங்கும்பொழுது ரெண்டுலேயுமே வந்து தனித்தன்மைகள் நிறையா இருக்குது, அதே மாதிரி ஒற்றுமைகள் நிறையா இருக்குது. இப்போ அவர் ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சு கலாச்சார ரீதியாக நீங்கள் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது, ஆனால் சீனத்திலே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நமக்குன்ற அந்த தொடர்பு படுத்திக்கக்கூடிய ஒரு தொடர்பு படுத்திக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்குறோம். ஊஹானில் நடந்தபோது இதே தான் நடந்துச்சு. அங்கேயும் டெரகோட்டா மண் சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சிற்பங்கள் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய டிராகன் டான்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய 16 நேஷனாலிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒவ்வொரு நேஷனாலிட்டிக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒரு வித்தியாசமான விஷயம். பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் என்ற ஒரு அம்சம், அதில் வந்து இந்தியாவை கையெழுத்திட சீனா அழைத்திருக்கிறது. இந்த அம்சங்கள்லாம் பிரதானமான பேசுபொருளாக இடம்பெற்றிருக்கின்ற போன்ற சில தகவல்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதை ஒட்டியே இந்த சில நிமிடங்களை நம்ம கொண்டு செல்லலாம். இடைவெளிக்கு முன்பாக திரு சத்யகுமார் குறிப்பிட்டார். திரு கனகராஜ் உங்ககிட்ட தான் வர்றேன். சத்யகுமார் குறிப்பிட்டது போல இந்த பிராந்திய கூட்டுறவு ஒப்பந்தம் அப்படிங்கிற அம்சத்தில் அதற்கு வழிவகை ஏற்பட்டா இங்க இந்தியாவில் சீனாவுடைய முதலீடுங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுது. சத்யகுமார் வந்து விரும்புறாங்க, இங்க வந்து நீங்க முதலீடு செய்யுங்க, ஒரு 8,000 நிறுவனங்கள் 8 பில்லியன் அளவுக்கு இங்க முதலீடுகள் ஏற்படும், இதெல்லாம் இங்க ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறாரு. இது இந்திய தொழில் வளர்ச்சிக்கு எந்த அளவுல இருக்கும்? உங்களுடைய பார்வை என்னவா இருக்குதுல? இல்லை, நிச்சயமாக. அதாவது இந்தியாவினுடைய பல நிறுவனங்கள் சீனாவில் முதலீடு செஞ்சுருக்காங்க. அதே போல் சீன நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வராங்க. இதெல்லாம் என்னென்னா பரஸ்பரம் அந்த தொழில் அப்போதைக்கு எங்கே லாபம் கிடைக்குமோ அங்கே போவாங்க, எப்போ லாபம் இல்லையோ அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இதில் எப்படி கூடுதலாக நமக்கு லாபத்தை பெறுவது என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதில் சில அம்சங்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுபவை என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேரினுடைய வாழ்வாதாரம் தாங்கி நின்ற ஒரு விஷயமாக நம்ம பட்டாசு தொழில் இருந்தது. சீன பட்டாசுகள் ஒரு பெருமளவுக்கு இறக்குமதி செய்யப்படுவது என்பது தமிழ்நாட்டில் அந்த 8 லட்சம் பேரினுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, அந்த பகுதியினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதித்திருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தத்தை இந்த பேச்சுவார்த்தையில் இப்போ நீங்கள் வந்து இந்தியா தானாக முன் வந்து அதை தடை செய்ய முடியாது. நீங்கள் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கூட நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம் அல்லது ஏற்றுமதி செய்ய மாட்டோம்னு அப்படியே தடை போடுற ஏற்பாடு இப்போ இல்லை. நீங்கள் உலக வர்த்தக ஒப்பந்தங்களும் அதே போல் வந்து ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்ஸும் வந்துட்ட பிறகு இந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸில் 2 நாடுகளும் இருதரப்பு ஒப்பந்தங்களில் 2 நாடுகளும் நினைப்பதை மட்டுமே செயல்படுத்துவது மாதிரியான நிலைமைகளும் பெருமளவுக்கு சாத்தியமில்லை. அமெரிக்கா என்ன சொல்லுது, நீங்கள் அமெரிக்க கம்பெனிகள் வெளிநாட்டில் போய் உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் அபரிமிதமான வரி போடுவேன், நீங்கள் வந்து அமெரிக்காலேயே உற்பத்தி பண்ணுங்கன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஊரில் ஒரு கிரைசிஸ் இருக்குது. முதலாளித்துவம் என்கிற ஒரு தோற்றுப்போன அமைப்பை அப்படியே வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்துக்காரர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தான் 75% வேலைன்னு சொல்கிறோம். மகாராஷ்டிரா அப்படி முடிவெடுக்குது. இதெல்லாம் என்னது, எல்லாரும் அவங்க தொழிலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா எல்லாத்துக்குமான ஏற்பாட்டை செய்து கொடுக்க முடியலை. இல்லை, இப்போ நம்ம சீனா இந்திய வர்த்தக ஒப்பந்தங்கள் உருவாக்க அமைப்பு
சீனா இந்திய வர்த்தக உறவுலேயே சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது ஏற்றுமதியில் 7வது நாடு. அதோட வரிசையில் வந்து 7வது இடத்துல தான் இந்தியா இருக்கு. இந்தியாவோட பெரிய மார்க்கெட்ன்றது சீனாவுக்கு இருந்தது. இப்ப அந்த இருந்த இடம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இந்தியா மீதான பார்வை அப்படிங்கிறது திரும்பி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல RCEP இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கோ இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்திய பொருளாதார மேம்பாட்டுக்கோ வழியே வகுக்காது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நீங்க சொல்றீங்களா? இல்லை இதில் 100% ஒவ்வொரு விஷயத்திலும் லாபம் நட்டம் என்று மட்டும் பார்க்க முடியாது. இப்போ சில விஷயங்களில் டெக்னாலஜி மட்டும் இந்தியாவுக்கு வந்ததுன்னா உடனடியாக அதனால் லாபம் இல்லைன்னா கூட லாங் டர்மில் நமக்கு லாபம் இருக்கும் என்றால் அதை நம்ம பயன்படுத்துவோம். சில விஷயங்கள்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த காரியத்தை இந்த காலத்தில் செய்யாமல் போனால் எதிர்காலத்தில் எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்பதற்காக இப்போது நமக்கு சில அசௌகரியங்கள் அல்லது நட்டம் இருந்தால் கூட நம்ம அதை செய்வோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு அரசாங்கம் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வரும். நான் நிச்சயமாக தொழில் சீன முதலீடு இந்தியாவுக்கு வர வேண்டும், இந்திய முதலீடு சீனாவுக்கு போக வேண்டும், நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், நம் நாட்டினுடைய ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும், அங்கிருந்து வருகிற இறக்குமதி இந்த ட்ரேட் டெபிசிட் பெரிய அளவுக்கு வர்த்தக பற்றாக்குறை அதிகமாகிற அளவுக்கு இருக்கக்கூடாது என்பதெல்லாம் நாமளும் கவனம் செலுத்துவோம், அவங்களும் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இதை தாண்டி சில பிரச்சனைகள் என்ன தான் பேசிக்கிட்டாலும் நீங்கள் கிழக்கு சீன கடல் பிராந்தியத்தில் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு என்று அமெரிக்கா செய்கிற முயற்சிகள் ஏற்கனவே நம்ம லாஜிஸ்டிக் ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்குள் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் எல்லா நேரத்திலும் நீங்கள் ஒரு காலத்தில் தெரியும் ஈராக் யுத்தத்தின் போது இங்கே வந்து ஃபியூயல் நிரப்புறதுக்கு கூட எரிபொருள் நிரப்புறதுக்கு கூட ஒரே ஒரு முறை அனுமதித்தார்கள். அதையொட்டி இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது, நிறுத்திட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்தியாவினுடைய எந்த கடற்படை தளத்திலும் அமெரிக்காவினுடைய எந்த போர்க்கப்பலும் வரலாம், நீங்கள் எரிபொருள் நிரப்பலாம், அதே போல் வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் என்றெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த பிராந்தியத்துக்கான அச்சுறுத்தலாக சீனா கட்டாயமாக பார்க்கும். இதெல்லாம் நம்முடைய உறவுகளில் கட்டாயமாக பேச்சுவார்த்தைகளில் இடம்பெறும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதே போல் சீனாவினுடைய வலிமை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டாலர் ரிசர்வ், அவங்களுடைய பொருளாதார வலிமை என்பது நீங்கள் அவங்க இலங்கையில் முதலீடு செய்வது, பாகிஸ்தானில் முதலீடு செய்வது, இதையெல்லாம் நிச்சயமாக இந்தியா ஒரு தனக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்கிற வகையில் பார்ப்பதற்கு சாத்தியமில்லை. எனவே இந்த உறவுகள் என்பது பொருளாதார நலன் சார்ந்தது, அடிப்படையில் பொருளாதார நலன் சார்ந்தது என்கிற காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தைகள் பொருளாதாரத்தை மையப்படுத்தி நடக்க வேண்டும். அதே போல் எல்லை பிரச்சனை போன்ற நீண்ட நாளாக இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மையிலேயே ஒரு நீண்டகால பார்வையோடு அவை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அவங்க செய்யணும். இதுக்கு முதல்ல வந்து பரஸ்பரம் நல்ல புரிதல் இருந்தால் நல்லது. ஆனால் இது வெறும் PR எக்ஸசைஸாக இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன் திரு கிளாட்சன். ஏன்னா இது என்ன பேசுனாங்கன்னு தெரியல, வெளியுறவுத்துறை செயலர் நம்ம சொல்லும்போது தெரியும். ஆனால் மையமாக இது இருக்கிறது இந்த பிராந்திய விரிவான பொருளாதார இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிற அம்சம் ஒரு பெரிய பயம் இருக்கு அப்படிங்கிற நோக்கத்தோட அணுகிறாங்க. இந்தியா ஏதோ நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டதாலாம் தெரிகிறது. இதில் சிக்கல் இருக்கிறதா நமக்கு? அதாவது இந்த RCEP ஆகப்பட்டது ரொம்ப நாளாவே பெண்டிங் இருந்துட்டு இருந்தது. 2012 2012 பெண்டிங் இருந்தது. 2013 சைனாவோட கொள்கையை வந்து அதாவது வெளி நாடுகளுக்கு போய் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடத்தி இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ் நடத்தி கொண்டு வரணுங்கிறத ஓப்பன் வைடர் டு த அவுட் சைட் வேர்ல்டு, அதாவது April 8, 2013 ஏஷியா ஆனுவல் கான்ஃபரன்ஸ் போ ஃபாரமில் நடந்தது. அப்போ டிசைட் பண்ணது எப்படி வந்து RCEP-க்குள்ளே நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக போகணுங்கிறத சைனா டிசைட் பண்ணதை இன்னைக்கு இன்ஃபார்மல் மீட்டிங்கில் அது வந்து ஓரளவுக்கு கன்க்ளூட் ஆயிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இணங்க வச்சிருக்காங்களா? இந்தியா இணங்குது. அதில் வந்து இந்தியா இணங்கி இருக்கு. பட் சைனான்னு இந்தியாவும் சேர்ந்து எப்படி இணங்குறங்கிறத பார்க்கணும். அதில் யார் யார் இருக்காங்கன்னா, RCEP-னா என்னன்னா ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இது நேற்றே வந்து நிறைய சேனல்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இதை பற்றி, RCEP பற்றி. ஏன்னா இது வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். காரணம் என்னன்னா இந்த RCEP தான் மெயின் ஸ்ட்ராட்டஜியை ஏஷியாவை இன்டகிரேட் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, இதுக்கு இந்தியாவுக்கு இதுல சாதகம் கிடையாது. ஏன்னா வந்து அமெரிக்காவுக்கு வெளியே
சீனாவுடைய முதல் டார்கெட்டே இந்த ஆர்சிஇபி மூலமா இந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. காரணம் என்ன சொல்றேன்னா, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நல்ல ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சைனாக்கும் ஜப்பானுக்கும் அவ்வளவு கிடையாது, உங்களுக்கே தெரியும். அது இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அகைன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த எல்லா கண்ட்ரிக்குமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த ஏஷியா வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால சைனா இப்போ உள்ள வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால ஆசிய கண்டமே ஏஷியனைசேஷன் 21st century ஏஷியனைசேஷன் சொன்னேன் இல்லையா, அதுவே வந்து ஆர்சிபி வழியா தான் நடக்கும். இதை தாண்டி பார்டர் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, அது கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வரும். பாத்தீங்கன்னா சிபிஇசின்னு ஒன்னு இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு சாதகமா இருக்குமா? ஏன்னா இப்ப ட்ரேட் டெபிசிட் இருக்கு, இந்த ட்ரேட் டெபிசிட்ல இந்தியாவுக்கு தான் பாதகம். இப்ப இந்த அம்சங்கள்லாம் இல்ல, ட்ரேட் டெபிசிட் இருந்தா கூட $750 பில்லியன் வந்து ட்ரேட் டெபிசிட் இருக்கு சைனாவோட இந்தியாவுக்கு. பாத்தீங்கன்னா அந்த 750 கிட்டத்தட்ட பில்லியன் டாலர்ஸ் வந்து சரி கட்டணும்னு சொன்னா இந்தியா வந்து மேக் இன் இந்தியா ஹப்பா ஆக்கணும். ஒன்னு, அந்த மேக் இன் இந்தியா ஹப் ஆக்கும் பொழுது இந்தியாவில் வந்து 130 கோடி பாப்புலேஷன், சைனால 142 கோடி பாப்புலேஷன், ஏஷியா ஃபுல்லா 500 கோடி பாப்புலேஷன். அப்படிங்கிற பட்சத்துல ஏஷியா தான் வந்து பெரிய மார்க்கெட்டு. இவங்க இணைஞ்சு ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து இவங்க சொல்றது ஏஷியா சொல்றதான் கேட்கணும். ஐயோ, அப்ப ஏஷியா சொல்றது கேட்கணும். நேரடியான பதில் இந்தியாவுக்கு படம்னா படம் இல்லையா? சாதகமா சாதகம்? இது கண்டிப்பா சாதகம். எஸ்பெஷலா என்னன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தினால இன்னொன்னு முடிச்சிடுறேன், அந்த அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வரும். சைனா இன்னும் கையெழுத்திடல, இந்தியாவுக்கு சாதகமான ஒண்ணு படம் தான் அப்படின்னா கையெழுத்திடல அப்படிங்கிற கேள்வி எழுது. நம்ம அதை பத்தி பேசலாம். திரு கிளாட்சன், உங்களுடைய பார்வை என்னதுல? அது நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்லேருந்து ஒரு உற்பத்தி நாட்டிலேருந்து ஒரு சேவை நாட்டுக்கு நம்ம நிறைய மாறி வந்துட்டோம். நிறைய இடங்களில் அதுதான் நடந்திருக்கு, உலகம் முழுக்க அது நடந்திருக்கு. அதாவது உற்பத்தி நாடாக மாறிடுச்சு. அதுதான் வந்து நம்ம இப்போ டென் ஜியாவோபிங்குடைய அந்த தொழிற்புரட்சியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா என்ன வேணால் நீ வந்து இங்கே தயாரிக்கலாம், லைசன்சிங் பிரச்சனை இல்லை, ஒரு என்வாயன்மெண்ட் பற்றி ஒரு பெரிய கவலை கிடையாது, நாங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவோம், நீங்கள் தயாரிக்கலாம். குறிப்பாக இந்தியாவிலேயே வரக்கூடிய இறக்குமதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் தாராளமாக செய்ய முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் கொசு பேட்டை இந்தியாவில் செய்ய முடியாதா என்ன? ஒரு சாதாரண விஷயம், ஒரு கொசு பேட்டை இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லையா என்ன? எல்லாம் இருக்குது. ஆனால் அழுத்தங்கள் அப்படின்னு வரும்பொழுது, வர்த்தக ரீதியான அழுத்தங்கள் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக இந்தியாவில் இந்த விஷயம் அழுத்தம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக இது இங்கே நம்ம பார்க்கக்கூடாது. WTO GATT அக்ரிமெண்ட்ஸை நீங்கள் பாருங்கள், இங்கே பிரெட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வரணும். இங்கே பார்க்கணுன்னா இந்த சீனாவை மட்டும் நீங்கள் பார்த்து பிரயோஜனம் கிடையாது. என்னைக்கு 91 இந்தியா வந்து உலக வர்த்தகத்துக்கு நாங்கள் தயார்னு சொல்லி நம்மளை திறந்து விட்டோமோ அங்கேயே வந்து பல்வேறு விஷயங்கள் மாறுது. அது சரியா பிழையா அப்படின்ற விவாதத்துக்கு நம்ம போக தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் பல்வேறு பிராந்திய ரீதியான ஒப்பந்தங்களை நீங்கள் பற்றி பேசும்பொழுது அதை பற்றி பேசாமல் இங்கே பேச முடியாது. கேட்டையும் டங்கிள் டிராஃப்டையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய WTOவையும் நீங்கள் பார்க்காம இதுக்குள்ளே போக முடியாது. இப்போ சீனா ஏன் வந்து WTOவுக்குள்ளார வர்றதுக்கு சீனாவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தடை விதிக்கிறாங்க WTOன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளே போகும் பொழுது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முன் வச்சிங்கன்னா சீனா கிட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய நாடுகளுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா சீனா வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி பொருளாதார ரீதியாகவும் சரி உற்பத்தி ரீதியாகவும் சரி சீனா ஏறக்குறைய முதலிடத்துக்கு வந்துருச்சு. அதுகிட்ட இப்போது ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும். இல்லை, அதில் தான் இப்போ RCEPல இந்த விரிவான பொருளாதார பிராந்தியத்துக்கான அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடணுமா கூடாதா? இல்லை, அதாவது இதை வந்து நிறைய யோசிச்சு தான் செய்யணும். உடனடியாக செய்யவே முடியாது. உடனடியாக செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சீனா வந்து ஒரு மிக வலிமையான நிலையில் இருக்குது பொருளாதாரத்தில். இந்தியா அந்த வலிமையான நிலையில் இல்லை. இரண்டு பேரும் வலிமையான நிலையில் இருக்கும்போது நம்ம கையெழுத்திடலாம். சீனா எதான் பண்ணிச்சு? WTO அக்ரிமெண்ட்டில் ஏன் சீனா வந்து முதல்ல கையெழுத்து போடலை? ஏன்னா அன்னைக்கு அவங்க வலு விழுந்திருந்தாங்க, இன்றைக்கி வலு அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி போய் அவங்க அதை கையெழுத்து இட்டாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக சைனா வில் டாமினேட். ஆனால் இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ RCEPன்னு பொறுத்தவரையில், ரீஜனல் கோஆப்ரேஷனை பொறுத்தவரையில் இது வந்து ஏதோ வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ன்றது கிடையாது. கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங், கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு உங்களுடைய பொருட்களை வந்து இறக்குமதி செய்து இங்கே வந்து நீங்கள் தயாரிப்பு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சைனாவை பொறுத்தவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், சைனா என்றைக்குமே ஒரு நாட்டில் முதலீடு செய்து அங்கே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உற்பத்தி செய்து இந்த இந்தியாவில் உற்பத்தி செய்கிறத நாங்கள் திரும்ப சீனாக்கு எடுத்துக்கொண்டு போவோம்னு சொல்லி வரலாறு இல்லை. அப்படி பண்ணவும் பண்ணாது. சீன உற்பத்திங்கிறது ஒரு மிக முக்கியமான உற்பத்தி. இலங்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், இதை மற்ற இடங்கள்லையும் பார்க்குறோம்.
எங்கெல்லாம் சீனா முதலீடுகள் செய்கிறாங்களோ அது முழு லாபமும் சீனாவை தான் வந்து சேரணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சீனாவினுடைய போக்கு அப்படிங்கிறது வித்தியாசமான போக்கு. அமெரிக்காவினுடைய போக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய போக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான், பணத்தை கொடுத்துறேன் எனக்கு பொருள் வந்து இறங்கினா போதும். சீனா அப்படி கிடையாது. சீனா அப்படி கிடையாது. சீனா என்ன பண்ணுவான்னா, பொருளை நான் உற்பத்தி பண்ணி தரேன், என் ஆள் அங்கே வேலை செய்யணும், எனக்கு தான் அந்த லாபம் வரணும், என் ஆளுக்கு தான் பெனிஃபிட் வரணும், இப்படி பார்ப்பான். அப்போ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அணுகுமுறையிலேயே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ ஜி ஜின்பிங்க்கும் வென்ஜியாபாவுக்கும் ஜியாங் ஜெமீனுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஏன் வந்து ஜி ஜின்பிங் இவருடைய அணுகுமுறையில் மிகப்பெரிய மாற்றங்களும் வித்தியாசங்களும் இருக்குது. உலக தலைவர்களில் மிக முக்கியமான தலைவராக அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புபவர் இவர் ஜி ஜின்பிங்குடைய அணுகுமுறையிலேயே மிக ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை என்னன்னு இவரோட காலகட்டத்தில் தனியார் முதலீடுகள் சீனால அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் சொல்றாங்க. கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்க இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவிலேயே சீன கம்பெனிகளுடைய முதலீடுகள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னா 2001 0.6 பில்லியன் இருந்தது, $60 பில்லியன் இப்போ மாறி இருக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இது சாதாரணமாக வராது. கொள்கை மாற்றத்திலிருந்து இணக்க மாற்றங்கள்லேருந்து பல்வேறு மாற்றங்களை தொடர்ந்து அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் அதை செய்ய முடிஞ்சுது. இப்போது நிறைய கட்டுரைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறத பற்றி இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது ஒரு காமன் டினாமினேட்டர் என்ன தெரியுது அப்படின்னா, ஏஷியன் செஞ்சுரி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதில் முதல் ஷேர் வந்து சைனா தான். நாம் 2, 3, 4, 5 எதில் வேணால் இருந்துட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷேர் சைனா. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. அமெரிக்கா இந்த மாதிரி எடுக்கல நடவடிக்கை. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா பாதிக்கப்படவே இல்லை. ஏன்னா அவங்களா தலையிட்டு தான் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை, பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பு கிடையாது. ஆனால் இந்த டைகர் எக்கானமிஸ் 76களுக்கு அப்புறம் 70களுக்கு அப்புறம் லிபரேட் ஆன டைகர் எக்கானமிஸ் எல்லாமே இன்றைக்கி சைனா தான் இருக்குது, சைனாவை சார்ந்து தான் இருக்குது. சைனா வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு லாபம் இல்லாமல் தான் போகும். ஆனால் இந்தியா அப்படி இல்லை. இந்தியாவுடைய ரிசெஷன், இந்தியாவுடைய ஸ்ட்ராங் எக்கனாமிக் பாலிசிஸ்னால யாரையும் சார்பு இல்லாமல் தானாக நின்னாங்க. இன்றைக்கி ஆர்சிஇபிக்குள்ளார நீங்கள் போகும் பொழுது சீனாவை சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை கண்டிப்பாக வரத்தான் செய்யும். இது உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம கனகராஜ் இணைந்திருக்கிற அவர்கிட்ட பேசலாம். திரு கனகராஜ், இப்போ வந்து ஆர்சிஇபிக்கு நம்ம உள்ளே போகிறது மூலமாக கண்டிப்பாக சீனா, சத்யகுமார் வர்றேன், சீனாவுக்கு தான் அவங்க தான் முன்கை எடுப்பாங்க, அவங்களுக்கு தான் அது கூடுதலான பலம் அப்படிங்கிற ஒரு பார்வையை திரு கிளாட்சன் முன்வைக்கிறார். ஏற்கனவே இங்கே வந்து நம்ம ஏற்றுமதிக்கு இயங்கி கொண்டு இருக்கிறோம். டெபிசிட் அப்படின்ற ட்ரேட் டெபிசிட்ன்றது இருக்கு, வர்த்தக பற்றாக்குறை இருக்கும் பொழுது இங்கே ஒரு சீன நிறுவனம் வந்து சீன நிறுவனத்தின் ஆட்கள் பணி அமர்த்தப்படும் பொழுது வருவாய் என்பது அவர்களுக்கு கிடைக்கும், அவர்களுக்கான லாபம் தான் இங்கே அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இல்லை, அந்த அம்சத்தில் இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய அளவுக்கு கவனத்தோடு இருப்பதாக நான் கருதலை. ஏன்னா கடந்த காலத்தில் அதைத்தான் நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். இந்தியாவிலிருந்து நீங்கள் வந்து சீனா தனக்கு தேவையான இரும்பு எஃகு உற்பத்தியில் பாதி அளவுக்கு, ஏறத்தாழ பாதி அளவு உற்பத்திக்கான இரும்பு தாதுக்களை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. அவங்க நீங்கள் வேல்யூ அடிஷன் எதுவும் இல்லாமல் அப்படியே பூமியிலேருந்து தோண்டி அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இந்த அது என்னது மேக் இன் இந்தியாங்கிறதெல்லாம் ஒரு பம்மாத்து. உண்மையிலே அப்படி இருந்தால் நம்மகிட்ட இருந்து அங்கே அனுப்பக்கூடாதில்ல, அதை அனுமதிக்கக்கூடாதில்ல, அப்படி பண்ணுறது கிடையாது ஆக்சுவலாக. அப்புறம் சார் ஒரு பொருளாதார பேராசிரியர் சொன்னது மாதிரி வெறுமனே இருதரப்பு ஒப்பந்தங்கள் பெரிய அளவுக்கு நம்ம தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் WTO டங்கல் காட்டெல்லாம் வந்த பிறகு நம்ம தரப்பில் பெரிய அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பல நாடுகள் சேரணும்னு சொல்கிற சைனாவை சேர்க்க மாட்டேன்றாங்க, சேரக்கூடாதுன்னு சொல்கிற நம்மளையெல்லாம் இழுத்து கொண்டு போய் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றபடி இந்த ஒப்பந்தம் ரீஜனல் கோஆப்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள், இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் சில்க் ரோடில் இந்தியா சேர்றதா இல்லையாங்கிறதுல இன்றைக்கி வர இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் சைனா உட்பட பல நாடுகள் உருவாக்கின அந்த வங்கி இருக்கு இல்லையா, அந்த வங்கியில் இந்தியாவும் தானும் இருப்பதாக ஒத்துக்கொண்டது. எனவே இந்தியாவுக்கு எது லாபம் என்பதை இவர்கள் வந்து இந்த நிலைமையிலிருந்து தான் தீர்மானிக்கணுமே தவிர இந்திய நலனிலிருந்து தீர்மானிக்கணும்.
அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் வின்வின் சிச்சுவேஷன், அவங்க இதில் நமக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்றால் இன்னொன்றில் நாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படித்தான் எந்த 2 நாடுகளும் செயல்பட முடியும். கந்து வட்டிக்காரர் மாதிரி ஒருத்தரை இன்னொருத்தரை அவர் கசக்கி பிழைகிறது மாதிரியான ஒப்பந்தங்கள் என்பது நிச்சயமாக 2 நாட்டுக்குமே அது பிரயோஜனப்படாது அப்படிங்கிறதான். இன்னொன்று ஏதோ அங்கேருந்து தொழில் இங்கே வந்துருங்கிறது மட்டும் இல்லை, இங்கேருந்து தொழில் அங்கே போகுதுங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் சைனாவில் முதலீடு பண்ணியிருக்கா இல்லையா? ஏன்னா தொடரலாம் நீங்கள் தொடரலாம். எனவே நாம இந்த ஒப்பந்தங்களை பொறுத்தளவில் நமக்கு மிக பிரதானமாக இருக்கும் முதலீடுல இருக்கக்கூடிய அளவுன்றது வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்த்ததுபடி ஒரு 8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான முதலீடுன்றது நமக்கு வரணும். ஒரு 1000 நிறுவனங்கள் இங்கே தொடங்கணும் அப்படின்னா இதை விட 5 மடங்குன்றது குறைவான அளவுல தான் நம்ம முதலீடுன்ற வெளிநாட்டில் சீனாவில் நம்மளுடைய தொழில் தொடங்கக்கூடிய நிலைன்றது இருக்கு. அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்தியாவுக்குள்ளே தொழில் தொடங்க யாரும் போட்டி போட்டுக்கிட்டு வரலை. ஏன்னா இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்பது மிக சிரமமான நிலைமையாக இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவிலேருந்து விட்ரா ஆகுது. நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்க செய்தி என்ன, நீங்கள் ஜிஎஸ்டி அந்த இன்புட்டு கிரெடிட்டை பொறுத்தளவில் அதுக்கு ஒரு கேப் வைக்கிறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஸோ அரசாங்கம், நீங்கள் பொருளாதார வல்லுநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதே போல் நீங்கள் கொள்கை வகுப்பவர்கள் பல பேரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அரசாங்கம் முடிவெடுக்கணும். நீங்கள் ஒரு அடி முன்னால் ஒரு அடி பின்னாலேன்னு இருந்த இடத்துலையே முன்னுக்கும் போய்கிட்டு வர முடியாது. ஸோ உலகம் முழுவதும் ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி இருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் இதை பேசணும். எனவே நீங்கள் இங்கே முதலீடு வர கடவுதாக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதலீடு வந்துடாது, அமெரிக்காவுக்கு போயிடாது. எனவே பிரச்சனை என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? அது வராது. அப்போ எனவே உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கிற இடத்துல தான் நீங்கள் பசையுள்ள இடத்தை நோக்கித்தான் நீங்கள் பறவைகளும் வரும், விலங்கினங்களும் வருமே தவிர நீங்கள் வறண்ட இடத்துல வராது. இன்னைக்கு இந்தியா இருக்கிற பசை இந்தியாட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் சரியில்லாமல் இருக்கிற போது அந்நியமாக. அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. 7 முக்கியமான தலைப்புகளில் இவங்க பேசினதை நம்ம பார்த்தோம். தெளிவாக பார்க்கும் பொழுது முதலாவது அவங்க எதிர்பார்த்தது, நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் உறவுகள் மேம்பட. இந்த உறவின் நிமித்தம் நடந்த இந்த சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்தது என்றதை நம்ம பார்த்தோம். பொருளாதாரம் அடுத்தது. இந்த மாதிரி பொருளாதாரத்திலையும் தெளிவான விஷயங்களை உடனடியாக இந்த நேரத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எந்த திசை காட்டி தான் இதே தவிர குறிப்புகள் இதில் வராது. 2 தலைவர்கள் பேசும்போது இந்த திசையை நோக்கி போகலாம்னு தான் பேசுவாங்க. அது தெளிவாக நடந்திருக்குது. இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அடுத்த தளத்தில் நம்ம பார்க்க உடனடி முடிவுக்குன்றது வரல. எதுவுமே இது எதிர்பார்த்த விஷயம்தான். அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம், இது முறைசாராத சந்திப்பு. முறைசார் சந்திப்பு அப்படின்னும் பொழுது அதுக்கான வரவேற்பு வேறு மாதிரி இருக்கும், தயாரிப்புகள் வேறு மாதிரி இருக்கும், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அந்த மாதிரி நம்ம ஒன்றும் பார்க்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா கலாச்சார ரீதியாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கலாச்சார ரீதியான விரிவுகள் அதிகமாக விரிவுபடுத்தப்படும். இங்கேயும் அங்கேயும் சரி. ஆய்வுகளை பற்றியும் பேசியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய தமிழ் கோயில்கள் பற்றியில் அந்த ஆய்வுகளை அவங்க பற்றி பேசியிருக்காங்க, உறவுகளை பற்றி பேசியிருக்காங்க. ஆக இந்த மாதிரி மற்ற விஷயங்களை பேசியிருக்காங்க. ஆக இதுலேருந்து நமக்கு என்ன எடுத்து செல்லலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இரு தரப்பினர்களுக்கும் இருந்தக்கூடிய இறுக்கம் ஒரு இலக்கமாக மாறிவிட்டது. அந்த இறுக்கங்கள் தளர்ந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது சந்திப்பு நடந்துகிட்டே இருக்கும்ன்ற சொல்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். அதான் இது ஒரு முறை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடந்துட்டு போகும். அதுக்கப்புறம் ஒரு நார்மலாயிரும். நார்மலைசேஷன் வரைக்கும் இது போகும். இது பெரிய இதாக பார்க்கல. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவ ரீதியான விஷயங்கள் எதையுமே இவங்க தொடலை. ஏன்னா இது ஆயுதம் விற்பனையோ இல்லை ஆயுதம் வாங்குதலோ இல்லை எல்லை பாதுகாப்போ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க பேசலை. அது மட்டும் இல்லாமல் நதிகள் பங்கீடுகள், அது மட்டும்
அதையும் நம்ம பேசலை. எதெல்லாம் அதாவது அடிப்படையில் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு உள்ளே வரும்பொழுதே ஒரு சித்தாந்தம் ஒன்று இருக்குது. ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை நம்ம பேச மாட்டோம், ஒத்துப்போகின்ற விஷயங்களை நம்ம பேசுவோம். அக்ரி டு டிஸ்அக்ரி, இதுதான் டிப்ளமசியினுடைய அடிப்படை சித்தாந்தம். அதை அவங்க தெளிவாக பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவுக்கு என்ன லாபம்? ஒரு சின்ன குறுக்கீடு, உகானில் நடந்த சந்திப்பு, அதன் பிறகு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் டோக்லாம் நடந்த பிரச்சனைகள் அதை சமாளிக்க இப்பவும் ஒரு குழு வர்த்தகத்தை மையப்படுத்தி அதை இதை ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன முடிவு கிடைக்கிறது? ரெண்டு ஒப்பிடும் பொழுது வுஹானில் நடந்தது மிக மிக ஒரு இக்கட்டான நிலையில் நடந்தது. அப்போ வுஹானில் அதுக்கான பின்னணியில் இருந்த ரெண்டு அமைப்புகளுமே சாதாரண குடிமக்கள் இயக்கங்களாக இருந்த நிறுவனங்கள் சார்ந்து தான் அதை நடத்தினது. ஆனால் இங்கே மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக இரு அரசாங்கங்களுமே சந்திக்கக்கூடியதாக மாறுது. அப்போ இந்த மாற்றத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஸோ பாசிட்டிவான டைமென்ஷன்ஸும் இருக்குது, நெகட்டிவான டைமென்ஷன்ஸும் இருக்குது. பாசிட்டிவ் நம்ம சொல்கிறதுனால நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி சந்திப்புகளுக்கு பின்னாடி ரொம்ப அதிகமாக இவங்க பேசுனது மக்களுக்கும் இடையிலா ஏற்படக்கூடிய தொடர்புகளை அதிகப்படுத்தணும். வர்த்தகத்தை மையப்படுத்தி, வர்த்தகமாக இருக்கலாம், இல்லை வர்த்தகம் கலாச்சாரமாக இருக்கலாம், அல்லது மற்ற விஷயங்களாக இருக்கலாம். மக்கள் இப்போ இதில் 3 விஷயங்கள். ஒன்று G2G நம்ம சொன்னோம், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். அடுத்தது B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அடுத்தது P2P, பீப்புள் டு பீப்புள். இப்போ மல்டி ட்ராக் டிப்ளமசியில் 8 தளங்கள் இருக்குது. அந்த 8 தளங்களில் 2 மட்டும் தான் இதில் பார்த்துருக்கோம். அப்போது இந்த முதலாவது தளம் அரசியல் தளம், 2வது தளம் தலைவர்கள் தளம், 3வது தளம் பியூரோக்ராட்ஸ், 4வது தளம், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது மக்களுக்கும் இடையிலான இந்த தொடர்புகளை அதிகப்படுத்தினோம்னா கண்டிப்பாக இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதே சமயத்தில் இந்தியாவுக்குன்னு ஏதாவது ஒரு நெருக்கடியோ சீனாவுக்குன்னு ஏதாவது நெருக்கடி வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இல்லாமல் போகும். உடனடியாக சரி பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த இது. மூன்றாவதாக கடைசியாக பார்க்கும் பொழுது இதை ஒட்டி இருக்கக்கூடிய அரசியல் நடப்புகள் அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாமே இதை சார்ந்து தான் நடக்கும் இனிமேல். இதை தவிர இல்லை நாங்கள் பேசி முடிக்கல, பேசலை அப்படிங்கிறதுக்காக நடக்காமல் போகாது. இதை சார்ந்து நடக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெஞ்ச் மார்க் இருக்குது. பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்கிறதோட ஒரு போவதுக்கான திசைகள் இருக்குது. நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சு தான் அடுத்த நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த தருணத்தில் சத்யகுமார் உங்களுடைய கருத்தையும் வாங்கலாம். அதற்கு முன்பு அந்த பிரதமர் நரேந்திர மோடியை அந்த வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு திருவிடைந்தையில். அவர் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய ஹெலிகாப்டர் மூலமாக கிளம்ப போகிறார். விமான நிலையம் அங்கிருந்து அவர் டெல்லி புறப்படுவார். அந்த நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறப் போகிறது. மாமல்லபுரத்தில் கலை வண்ணங்களுக்கு இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவிலும் ஒரு நல்ல வர்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது. அது அந்த செய்தியாளர் சந்திப்பில், வெளியுறவுத்துறை செயலர் அளித்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு முக்கியமான அம்சங்களை பேசியிருக்காங்க. நல்ல புரிதல், இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மும்மொழிகளில் ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த சந்திப்பு குறித்து சீன மொழியில் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆங்கிலம், தமிழிலும் அவர் தன்னுடைய ட்வீட்டை பதிவிட்டிருக்கிறார். அதேபோல் அந்நாட்டு அதிபரும் இந்த சந்திப்பு குறித்து தன்னுடைய மனமகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். ஆழமான சந்திப்பாக இருந்தது. மீண்டும் நீங்கள் சீனாவுக்கு வர வேண்டும், அங்கு ஒரு முறைசாரா ஒரு சந்திப்பு என்பது நாம் நடத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ஒரு வருடத்திற்குள்ளாக அந்த 3வது சந்திப்பு என்பது உருவாவதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. தொடர்ந்து திரு சத்யகுமார், உங்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? சாதக பாதக அம்சங்கள், பாதகமான அம்சங்கள் அப்படிங்கிறது நம்ம இப்போ தொட்டு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதோட சிறப்புகள் என்னென்ன பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக ஒரு 6 ஹவர் 2 லீடர்ஸ் ஜென்ரலாக இன்ஃபார்மல் சமிட் எப்படி நடக்கும்னா காலையில் ஆரம்பித்து மத்தியானத்தை முடியும். பட் 2 days 2 குளோபல் லீடர்ஸ், உலக தலைவர்கள், ஆக்சுவலாக பெரும் நாடுகளோட தலைவர்கள் 6 hours டயலாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா ஹுவான் ஸ்பிரிட் இன்ஃபார்மல் சமிட். எப்போயுமே இன்ஃபார்மல் சமிட், ஃபார்மல் சமிட் எப்படி நடக்கும்னா ஃபார்மல் சமிட்டில் முடிவாகாத விஷயங்களை உட்கார்ந்து பேசி சரி பண்ணுறது தான் இன்ஃபார்மல் சமிட். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நிறைய அஜெண்டாஸ் ஃபார்மல் சமிட்டில் முடியல, அதை முழுமை கொண்டு வரதுக்கு தான் இன்ஃபார்மல் சமிட் நடக்குது. அப்போ இன்னொரு இன்ஃபார்மல் சமிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ இருக்கிற பெண்டிங் இஷ்யூவும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 2 நடக்கும். இன்ஃபார்மல் சமிட் நடந்தோடனே ஒரு ஃபார்மல் சமிட் நடக்கும். ஃபார்மல் சமிட் நடந்து அங்கே எதுவுமே முடியாவலைன்னா திருப்பி இன்ஃபார்மல் சமிட் நடக்கும். இது கண்டினியூஷன் ப்ராசஸ். அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு ஃபார்மல் சமிட் நடக்கும். கரெக்ட். அது பப்ளிக் டயலாக் நடக்கும். 2 தலைவர்களும் பேசிப்பாங்க. இப்போ அமெரிக்காவில் பேசினாங்களே அந்த மாதிரி. பட் ஹவவர் ஒரு அப்ரிசியேஷன் பண்ண வேண்டியது என்னென்னா எல்லா செக்டார் விஷயங்களும் பேசியிருக்காங்க. ஒரு 5 செக்டார் ஆல்ரெடி முடிவான இன்ஃபார்மல் சமிட்டில் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன், அப்புறம் பீப்புள் டு பீப்புள் லெவல் கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது,
பப்ளிக் ஒப்பீனியன் மாத்துறது. அதை தாண்டி ட்ரேட் டிஃபிசிட் பத்தி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். $756 பில்லியன் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் டெபிசிட் இருக்கு. இதை வந்து முழுமையா நம்ம வந்து வெளியில வரணும்னு சொன்னா சைனாவோட டயலாக்ஸ் நடத்தி அதை எப்படி குறைக்கணுங்கிற அந்த வழிமுறையை டிஸ்கஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அதை டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதுவும் வந்து பேச்சுவார்த்தை அளவுல தானே இருக்கு. இன்னும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, குழு அமைக்கிறாங்க. ஒரு பெரிய தலைவர்கள் பேசும்பொழுது முழுமையா போயிட்டு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு வந்து ஓவராலா தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சின்ன புள்ளி வரும் 2018 உகான் மீட்க்கு அப்புறமும் நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட் அதிகரிச்சிருக்கு. $51.72 பில்லியன் இருந்தது. போன வருஷம் 2018 $57.86 பில்லியன் கண்டிப்பா அது ஏறதான் செய்யும். பிகாஸ் ஆஃப் நம்ம நிறைய இம்போர்ட்ஸ் அங்க பண்றதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ். இப்போ மொபைல் செக்மெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசிய கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு என்ன பெருசா நடந்துரும் இன்வெஸ்ட்மெண்ட்னு. எவிடென்ஷியல் ரீசனோடு கொடுக்குறேன், எவிடென்ஷியல் மெத்தடோடு கொடுக்குறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இருந்தது. இன்னைக்கு 298 மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி 2014 2019 வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? சைனா முதலீடுகள் இங்கே வந்திருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா சென்னையில் நிறைய மொபைல் மேனுஃபேக்சரிங் ஆக்சசரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட இங்க இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரேட் டெபிசிட்டை களையிறது எப்படின்னா ஆர்செப் வழியா களைய முடியுங்கிற அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு மனசுல வந்திருக்கு. அதை ஹெல்ப் பண்றதுக்கு அதுலயும் ஒரு தீர்க்கமான முடிவு இல்ல. ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் கூட அதுல ஏற்படல. ஒரு பெஞ்ச்மார்க் கூட ஏற்படல. ஒன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கார்த்திக். என்னன்னா இப்ப நம்ம ஒரு பெரிய தலைவர்கள் மீட் பண்ணும்போது அந்த ஓவரால் ஐடியா தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா டைரக்ஷன் தான் கொடுப்பாங்க, கீழே இருக்கிற ஆஃபீஸர் தான் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு நாடுகளுடைய பிரச்சனை கூட அவங்க 2 பேர் முடிவு பண்றாங்க, இந்த அஜெண்டா ப்ரையாரிட்டி செட் பண்றாங்க. அவங்க கண்ட்ரியோட ஆஃபீஸர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி செட் பண்றாரு அவரோட பிரசிடென்ட். நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மளோட ஆஃபீஸர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி செட் பண்றாங்க. இன்னொன்று மறந்துடாதீங்க, ஹியூ சென் ஹாங் அவங்களுடைய காமர்ஸ் மினிஸ்டர் அதாவது மினிஸ்டரும் நம்மளோட நிர்மலா சீதாராமன் அவர்களும் விசிட் பண்ணி மீட் பண்ண போறாங்க. இதை தாண்டி மேனுஃபேக்சரிங் செக்டர் எப்படி 2 பேரும் நான் சொன்ன மாதிரி 2 பேரும் பார்ட்னர் பண்ணி நம்ம ரீஜன்ல எப்படி கோஆபரேட் பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணிருக்காங்க. ஆர்செப் 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆர்செப்ங்கிறது என்னன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாடல். அது அந்த ஏஷியா வந்து இன்டெகிரேட் ஆகி எப்படி நம்மளுக்குள்ள வந்து வர்த்தகத்தை வந்து சுலபமான முறையில் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இதை நீங்க ஒரு WTO மாடல் கூட நீங்க சொல்லலாம், ஏஷியனைஸ்டு WTO மாடல். அதான் ஆர்செப். இதை தாண்டி டிஃபென்ஸ் செக்யூரிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஒண்ணு நீங்க நோட் பண்ணணும், நம்ம இந்த நம்ம டிஃபென்ஸ்ல போலாம். அந்த வர்த்தகத்துல நம்ம இன்னும் எளிமையா நம்ம ஊரை கனெக்ட் பண்ணி சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இங்க ஜவுளி இண்டஸ்ட்ரி, நம்ம இந்திய ஜவுளி இண்டஸ்ட்ரியை விட்டு நம்ம தமிழ்நாட்டோட திருப்பூருக்கு வந்துருவோம், மேற்கு மண்டலத்துக்கு வந்துருவோம். இப்ப சைனா விட்ட இடத்தை பிடிக்க வேண்டிய இடத்துல இந்தியா இருக்கு. நீங்க மறுபடியும் ஆர்செப்ல வந்து நீங்க வாங்க அப்படின்றதன் மூலமா நீங்க சைனாவுடைய கட்டுப்பாட்டுல இந்தியா போகுது. அமெரிக்கன் மார்க்கெட்டை சைனா இழக்குது. இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய ஜவுளி இண்டஸ்ட்ரிக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்களே. இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வரதுனால கண்ட்ரியோட கண்ட்ரோல் கைவிட்டு போகாது. அது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முதலீடு வருதுன்னா ஒரு நாட்டுக்கு அந்த முதலீடுக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ணலான் இருக்கு, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அவங்க வெறும்னே என்ன பண்ணுவாங்கன்னா ராயல்டி டிரான்ஸ்ஃபர் டிவிடெண்ட் மட்டும் எடுத்துப்பாங்க. அதனால வந்து வர்த்தகம் வந்து இந்தியாவுக்கு வந்து பயனடையுமே தவிர அது வந்து மாறாது. இன்னொன்று என்னன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் $5 trillion எக்கானமின்னு சொல்லிட்டு இருக்காரு 2024 அச்சீவ் பண்ணணும்னு. நிறைய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றவங்க இதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு. ஒன்று நான் வச்சுக்கோங்க, இன்னைக்கு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் யுனெஸ்கோ வந்ததுனால யுனெஸ்கோ வச்சே நம்ம வந்து யுனெஸ்கோ டெஸ்டினேஷன் மாமல்லபுரத்தை வச்சே வந்து நம்ம டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை மாற்றி அதனால ரெவன்யூ ஏற்ற முடியுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டர் மட்டும் கிடையாது, டூரிசம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து அவருடைய ஹெலிகாப்டர் என்பது கிளம்பி விட்டது. அவர் நேரடியாக விமான நிலையத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து அவர் தன்னுடைய டெல்லி பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். 2 நாள் சந்திப்பில் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க விஷயம் வந்து வர்த்தகத்தை மையப்படுத்தி பேசிகிட்டு இருக்கோம். விஜய் கேகுலே சொன்ன விஷயங்கள் வந்து டிஃபென்ஸ் சார்ந்த விஷயங்கள். டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு அழைப்பு, ராஜ்நாத் சிங் போவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. எல்லை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த அளவில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது, குறிப்பாக காஷ்மீர் விஷயத்தை தொடவே இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கார். எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைன்றதுல தீர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இல்லை. நீங்கள் ஒன்றும் நான் வச்சுக்கணும், இது வந்து இன்ஃபார்மல் சமிட், எல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் இம்ரான் கான் அவர்கள் போயிட்டு சைனாவை பார்த்துருக்காங்கன்னா அவர் எல்லாத்தையும் சொல்லலை. அதே மாதிரி இந்தியாவும் எல்லாம் சொல்ல வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அது நம்ம எதிர்பார்க்கறது தவறு. என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பாகிஸ்தானோட வந்து சந்திச்சு பேசுனதை பத்தி நாங்க கேட்டோம், ஆனா அதை பத்தி விரிவா பேசல அப்படின்றாங்க. சோ அத பத்தி இந்தியாவுக்கு அக்கறை இருக்கு, இந்தியாவுக்கு வந்து ஒரு கவனம் இருக்கு. பிரசிடென்ட் ஜாய் ஜின்பிங் அவர்களே வந்து அதை பத்தி டாபிக் ஸ்டார்ட் பண்ணதா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். அவர் சொல்லும் பொழுது அவரே கேட்டதா. ஸோ அப்போ ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அது வந்து ராஜதந்திரம். நீங்க புரிஞ்சுக்கோங்க,
2 கண்ட்ரி பேசுறாங்கன்னா எல்லாம் சொல்ல வேண்டிய நெசசிட்டி கிடையாது. என்ன தேவையோ, என்ன மக்களுக்கு இம்பார்ட்டன்ட், இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட். சின்ன சந்தேகமா தான் நான் எழுப்புறேன். காஷ்மீர் விஷயத்தை பத்தி பேசவே இல்லாத இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரம் சொல்லக்கூடிய அதே தருணத்துல இம்ரான்கான் சீன அதிபரை சந்திச்சதை பத்தியும் பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கல இந்தியா. கண்டிப்பா ஒரு மீட்டிங்னா அதை பத்தி பேசியிருப்பாங்க. அது அபிஷியலா டாக்குமெண்ட் ஆகாதுன்றது என்னோட ஒப்பீனியன். இட்ஸ் பர்சனல் ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் அது. ஹவவர் சைனா வந்து பாகிஸ்தான் ஸ்டாண்டை வந்து 2 நாள் முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. என்ன கிளாரிஃபை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை வந்து ஒரு பைலாட்டரல் டைஸ் தான், எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இம்ரான்கான் பார்க்கறதுக்கு முன்னாடியே சைனா வந்து ரிலீஸ் பண்ணது அவங்களோட இன்டென்ஷனை கிளியரா எடுத்து கொடுத்துட்டாங்க. ஐநா வழிகாட்டுதல் அடிப்படையில் அதாவது அவங்க வந்து இருநாட்டு பேச்சுவார்த்தை, இருநாட்டு பிரச்சனைன்ற சொல்லும் போதே நேரடியா அது வந்து உலக அரங்குல பிரசன்ட் பண்ற மாதிரி தானே. கரெக்ட். சோ அது வந்து இந்தியா இந்த இடத்துக்கே வரல, எங்களோட உள்நாட்டு பிரச்சனை தானே சொல்றாங்க. அப்படி கிடையாது. பாகிஸ்தான் இந்தியாவோட பைலாட்டரல் இஷ்யூஸ் அது அப்படிங்கறத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது வரைக்கும் நான் வந்து ஏன் வந்து காஷ்மீர் ஆக்குபை பண்ணீங்கன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த சைனா இன்னைக்கு திடீர்னு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இம்ரான்கான் போய் பார்க்கறாருன்னா அங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டிப்ளமசி வந்து சைனா யூஸ் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு ஃபேவரா. அதுக்கப்புறம் பாரத பிரதமரை பார்க்க வராருன்னா கண்டிப்பா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த ராஜதந்திரத்தை 2 கண்ட்ரியுமே சொல்ல வேண்டிய நெசசரி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சைனாக்கு வந்து பாகிஸ்தான் தேவையா, இந்தியா மாமல்லபுரத்துல வந்து வணிக ஏற்பாடு பண்ணணுமான்னு கேட்டா நல்லா பாருங்க. OBOR ரெண்டு நாடுகளும் தேவைன்ற இடத்துக்கு பார்க்கலாமா? பாகிஸ்தான்லயும் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா தான் தேவை. நான் சொல்றேன் எப்படின்ட்டு. பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட்மெண்ட் 70% குறைஞ்சிருக்கு. விஜய் கணேஷ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ப்ரோல ஒரு ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட் இருக்கார். அவர் கிளியரா சொல்றாரு, பாகிஸ்தான்ல 70% இன்வெஸ்ட் கம்மி ஆயிடுச்சு, மக்கள் கிட்ட பணம் இல்ல, நிறைய கடன் அந்த கண்ட்ரிக்கு. இன்னைக்கு இந்தியா 130 கோடி பாப்புலேஷன். அப்போ இங்க மொபைல் வாங்கினாலும் சரி, நீங்க சைனா பொருள். இன்னொன்னு மறந்துடாதீங்க, பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட்னு ஒன்று சொன்னார். அது ஏன் தெரியுமா? ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு சைனால நம்ம ஊர்ல மாரியம்மன் கூழ் ஊத்துற அந்த ஃபங்க்ஷன் கூட உங்களுக்கு தெரியும், அந்த ஃபெஸ்டிவல் கூட உங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, அங்க நடக்கிற ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி தான் டிமாண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அங்க பொருள் விற்கிறதெல்லாம் சைனாவோட பொருள். அப்படிங்கிற பட்சத்துல அந்த பப்ளிக் ஒப்பீனியனை கொண்டு வரதுக்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பிரசிடென்ட் ஜாய் சிங்பிங் அவர்களும் இந்த ஒரு பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால 70 ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. இந்தியால மட்டும் கிடையாது, 35 ஈவென்ட் இங்க, 35 ஈவென்ட் அங்க. அப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்? இந்த கலாச்சாரத்தை பத்தி அங்க பேசுவோம், நம்மளுடைய சைனா இந்தியா பத்தி ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுவோம், இங்க வந்து சைனா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் பத்தி இங்க இந்தியால பேச போறோம். அதனால என்ன ஆக போகுதுன்னா, வணிகம் குறு சிறு தொழில் லெவல்ல கூட வளர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் கலாச்சாரத்தை வச்சுங்கிறத மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்டைரக்டா ஒரு கம்யூனிகேஷனா கொடுக்கிறாரு இந்த டிப்ளமசி வழியா. ஒரு சாமானிய மனிதர் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இல்ல, இதை வந்து இன்னொரு பார்வையில சொல்லும் பொழுது, இப்ப இங்க வந்து பொருளாதாரன்றது ஒரு சிக்கல் நிலையில இருக்கு. அதை மீட்டெடுப்பதற்கான அறிவிப்புகள்ன்றது கடந்த மாதங்கள்ல வாரம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த சந்திப்புலையும் பிரதமர் அதிபருடைய சந்திப்புலையும் பொருளாதாரம் முக்கியமான பங்கு வச்சிருக்கு. இந்த ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு நாங்க ஒரு குழு அமைச்சு தொடர்ந்து பேசுவோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை அறிவிப்பு இந்த நிலையில இருக்கு. இன்னும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்க முடியல, அதுக்கு நீண்ட காலம் காத்திருக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம். அப்படிதானே? கரெக்ட். அது வந்து நீண்ட பலன் நமக்கு கிடைக்காது. இமீடியட்டா இப்படி ஒரு $750 பில்லியன் உடனே ஒத்துவைக்க முடியாது இல்லையா? சோ அந்த அக்குமுலேட்டட் டெபிசிட் ஆகப்பட்டது பழைய கவர்மெண்ட்ஸ்ல நிறைய ஸ்டெப் எடுக்க வேண்டியது எடுக்காது. இன்னைக்கு அக்குமுலேட் ஆகி நிக்குது. மறந்துடாதீங்க, 5 வருஷத்துலயோ 6 வருஷத்துலயோ 7 வருஷத்துலயோ சரி பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் ஆகும். சோ இது நீண்ட நாள் கிடையாது. 15 வருஷங்கிறது $750 பில்லியன் ஒரு மினிமம் டைமா நம்ம யோசிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கே $700 பில்லியன் போயிட்டு இந்தியாவோட எக்கானமி வந்து பூஸ்ட் அப் பண்றதுங்கிறது இம்பாசிபிள். அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னா அதை விட தவறான பதிவு எதுவுமே இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, காலையில கனகராஜ் அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர் சொல்றார், இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து சைனால இருந்து வரல இந்தியாலன்னு. $20 பில்லியன் வந்து சைனாவுடைய பிரசிடென்ட் ஜாய் சிங்பிங் அவர்கள் கமிட்மெண்ட் கொடுத்ததுல $2 பில்லியன் வந்திருக்கு. அதை பத்தி வந்து ட்ரேட்னு பேசும்பொழுது அதை பத்தி கூட பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்னு, கைலாஷ் மானசரோவர் ஃபுஜி ப்ராமினன்ஸ்க்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கிறது, இன்ஃபார்மல் சமிட் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபுஜி ப்ராமினன்ஸ் தான் நடக்கும். ஏன்னா தமிழ் கலாச்சாரம் இங்க காமிச்சிட்டாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மக்களுக்கு பிரசிடென்ட் ஜாய் சிங் அவர்கள் அங்கிருந்து காட்டுவார்கள். நம்ம மறந்துடக்கூடாது.